This video sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 9962892673 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வந்துட்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். கழுவி சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணதை அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி வடிகட்டி வச்சுட்டேன். இதுக்கு வந்துட்டு மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அது ஒரு 1.5 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதில் காலிஃப்ளவர் போட்டு நம்ம பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். வானல் காய வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலை போட்டு தான் வந்து பண்ணுவேன். ஸோ இது போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசனை கொஞ்சம் ஹெவியாக வரும். ஸோ அதனால தான் இப்போ வந்து காலிஃப்ளவர் ஊற வச்சது நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பரட்டி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்தளவுக்கு ஃப்ரை ஆனது போதும், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியே மிச்சம் இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இதில் என்னெல்லாம் இன்னும் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.